ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கொண்டக்கடலை தொக்கு. இதை சன்னா மசாலா அப்படின்னு சொல்லலாம். நான் கொண்டக்கடலையை ஒரு 11 மணி போலயே ஊற போட்டுட்டேன். ஸோ நாங்கள் நைட்டு சப்பாத்திக்காக தான் இதை செய்கிறோம். அதுக்கு தேவையானது 2 சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், 2 சின்ன தக்காளி, இஞ்சி பூண்டு நான் இடித்து வச்சுருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை, பூண்டு 4 பல் பூண்டு எடுத்து உரித்து வச்சுருந்தேன், ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி, மசாலா அதாவது வெறும் மிளகாத்தூள், கிராம்பு, பட்டை இதெல்லாம் அங்கே இருக்குது மசாலா. இப்போ இதை நம்ம குக்கர்லேயே தான் தாளிச்சிட போகிறோம். ஒரு குக்கரில் ஒரு கரண்டி போல் எண்ணெய் விட்டுடுங்க. எண்ணெய் விட்டுறதுக்கப்புறம் ஸ்பைசஸ் எல்லாம் போட போகிறோம். ஃபஸ்ட்டு கிராம்பு 4 தான் போட்டிருக்கேன், ஒரு சுருள் பட்டை ஒரு ஸ்மால் சைஸ்க்கு போட்டிருக்கேன், அப்புறம் இலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பிஞ்சு சீரகம், 2 பிஞ்சு சோம்பு, 2 பிஞ்சு கடுகு. இதையெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துடட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கு பிறகு இப்போ கருவேப்பிலையை ஆட் பண்ணிவிடுவோம். கருவேப்பிலை நல்லா ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கி விட்டதுக்கு பிறகு தான் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா இடிச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இடித்து வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு இடித்து வச்சதை போட்டுட்டு நல்லா கலரி விடணும். இப்போ ரெண்டுமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நறுக்கி வச்ச தக்காளியும் இதில் சேர்த்து ஆட் பண்ணிவிடுவோம். இதை நான் குக்கர்லேயே தான் தாளிச்சிடுவேன். நீங்கள் அது தனியாக ஒரு வானொலி கடாயில் கூட செஞ்சுக்கலாம். நான் குக்கர்லேயே எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு விசில் வர வச்சுருவேன். இப்போ நல்லா தக்காளி சுருண்டு வதங்கிடுச்சு ஓரளவுக்கு. வெறும் மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு நம்ம வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போல் போட்டிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கிளறி விட்டுட்ட பிறகு இப்போ மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்தாச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம் இல்லையா கொண்டக்கடலை, அந்த கொண்டக்கடலை கூட நான் ஏற்கனவே ஒரு டம்ளர் கொண்டக்கடலைக்கு 1 டம்ளர் தண்ணி, நல்லா சுத்தமான தண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த தண்ணியோடு நான் இப்போ ஊற்றிட்டேன். ஸோ எக்ஸ்ட்ரா மேற்கொண்டு நீங்கள் 1 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். நான் மெஷர்மெண்ட் அளவு என்ன பார்த்துருக்கீங்கன்னா, 1 டம்ளர் கொண்டக்கடலைக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். இப்போ எக்ஸ்ட்ரா 1 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. இது நல்லா கொதித்து வரட்டும். உப்பு காரெல்லாம் கரெக்டாக சரி பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. எப்போவுமே நான் கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் குக்கரை மூடிடுவேன். மூடிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சிம்மில் வச்சு விசில் வர விடுங்க. என்னோடய குக்கரில் 3 விசில் இல்லை 5 விசில்லையே சன்னா இதுவாகிடும். அன்றைக்கி எனக்கு டைம் இல்லைன்றதுனால 3 விசில்லையே ஆஃப் பண்ணிட்டேன். சிம்மில் வச்சு எப்போவுமே இந்த மாதிரி வேக விடுங்க. இதை நான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அப்போ தான் இந்த அது மேலே அந்த தண்ணியெல்லாம் வழிஞ்சு வராது. இப்போது ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக எதுக்குன்னா விசில் வருது பாருங்கள், தண்ணியே வராது. சிம்மில் வச்சு விட்டிங்கன்னா கண்டிப்பாக தண்ணி வெளியே வராது. ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது நம்ம ஊற்றிருக்க தண்ணி, அந்த மசாலா எல்லாமே வெளியே வந்துடும். இந்த மாதிரி விசில் வர வச்சுருக்குங்க. நான் 5 விசில் போல் வச்சுட்டேன். சன்னா இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணி இருக்குது இல்லையா. ஸோ சன்னா நல்லா ஓரளவுக்கு கடித்து சாப்பிட்ற அளவுக்கு வெந்துடுச்சு. இருந்தாலும் சப்பாத்திக்கு கொஞ்சம் தொக்காக இருந்தால் தானே சூப்பராக இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் தொக்காக வரணும்னா இதை மேஷ் பண்ணணும். ஸோ நீங்கள் மேஷ் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட நான் மத்து யூஸ் பண்ணேன். ஸோ மத்து எடுத்து பாப்பாங்களுக்கெல்லாம் பருப்பு கடையும் இல்லையா, கொஞ்சம் லேசாக அதை ஓரளவுக்கு அமுத்தி விட்டு நெசுக்கி விட்டால் போதும். அங்கங்கே இருக்கிற கொண்டக்கடலையை உடைச்சா போதும். மற்றபடி ரொம்ப கடைஞ்சிடாதீங்க.
ஓரளவுக்கு நசுக்கி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கொதித்து வருது. இந்த கொதித்து வர டைமில் நம்ம ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு வெல்லத்தை சேருங்க. ஏன்னா நம்ம வெறும் மிளகாத்தூள்லாம் சேர்த்துருக்கிறதுனால காரம் தட்டுப்படும். காரம் சாப்பிட்றவங்க அப்படியே விட்டுடுங்க. நான் எப்போது சன்னா மசாலா செஞ்சாலும் 2 பிஞ்சு வெல்லம் போட்டேன்னா செம்ம டேஸ்ட்டாக கிடைக்கும். இதை கொஞ்சம் தண்ணி வத்துற அளவுக்கு விட்டுருவோம். நல்லா இப்போது ஒரு 2 நிமிஷத்தில் காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா பாருங்கள், செம்மையாக சுருண்டு வந்துடுச்சு இல்லையா? ஸோ அவ்வளவுதான், நம்மளுக்கு குக்கர்லேயே சன்னா மசாலா, அதாவது கொண்டக்கடலை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், செம்மையாக கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்தது. ரொம்பவும் ஹெல்த்தியானது. இந்த கொண்டக்கடலையை ஊற வச்சுட்டா போதும், சட்டுன்னு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். சப்பாத்திக்கு செம்ம டேஸ்டியான ஹெல்த்தியான சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.